எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. 20ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி. எல்லாரும் சொல்லுங்க ஓடி. எல்லாரும் சொல்லுங்க ஓடி. மகன் நடந்தா அப்பா ஓடுவார். எல்லாரும் சொல்லுங்க மகன் நடந்தா. எல்லாரும் சொல்லுங்க மகன் நடந்தா அப்பா என்ன செய்வார்? ஓடுவாருங்க. ஆமீன் சொல்லுங்க. நீங்கள் நடந்தா போதும் அப்பா ஓடுவார். சொல்லுங்க நான் நடந்தா போதும். எல்லாரும் சொல்லுங்க நான் நடந்தா போதும் எங்கள் அப்பா ஓடுவார். எங்கள் அப்பா ஏசப்பா. எல்லாரும் சொல்லுங்க அப்பா ஏசப்பா எங்கள் அப்பா பரம தகப்பன். நான் நடந்தா போதும் அவர் என்ன செய்வார்? ஓடுவார். ஆமீன். நான் வந்தா போதும் தாவுவார், குதிப்பார். ஆமீன் சொல்லுங்க. என்னன்னா அவர் காத்திருக்கிறார். அதான் விஷயம். எதுக்கு காத்திருக்கிறார்? நீங்க வந்தா போதும். நீங்க என்ன செஞ்சா போதும்? சொல்லுங்க வந்தா போதும், நடந்தா போதும், மெதுவா வந்தா கூட போதும், இருட்டில் வந்தா கூட போதும். ஆனா வந்தா போதும், நீங்க நடந்தா போதும். அவர் ஓடுவார், தாவார், கழுத்தை கட்டுவார், மாத்திரமல்ல முத்தம் கொடுப்பார். ஆமீன் சொல்லுங்க. அவர் என்ன செய்வார்? முத்தம் கொடுப்பார். ஆமீன். அன்பை பொழிவதற்கு அடையாளமாக முத்தம் கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிற உங்கள் மேல் அன்பை பொழிவார். ஆமீன் சொல்லுங்க. இதுல என்ன புரிகிறது அப்படின்னு சொன்னா நல்ல கவனிங்க. யாராவது ஒருவர் சின்ன அடி, ஒரு அடி எடுத்து வைத்தால் அந்த ஒரு அடிக்கு பதிலாக ஆண்டவர் அவர்களுக்கு 100 அடியை எடுத்து வைப்பார். ஆமீன். யாராவது ஒருவர் ஆமீன் ஒரு சின்ன காரியம் செய்தால் போதும், அதற்கு பதிலாக ஆண்டவர் கொடுப்பது மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமீன் சொல்லுங்க. நீங்க ஒரு அடி எடுத்து வைத்தால் அவர் 100 அடி எடுத்து வைப்பார். ஆமீன். நீங்கள் சின்ன காரியம் செய்தால் போதும், அதை வைத்துக்கொண்டு உங்களுக்கு மிகப்பெரிய காரியத்தை செய்வார். ஓடினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படித்தானே எழுதப்பட்டிருக்கு. தூரத்தில் வரும்போதே அவர் கண்டு என்ன செய்தார்? அவன் நடந்தா இவர் ஓடுவார். எல்லாரும் சொல்லுங்க நான் நடந்தா. சொல்லுங்க நான் நடந்தா எங்க அப்பா ஓடுவாரு. எங்க ஏசப்பா என்ன செய்வாரு? ஓடுவாரு. ஆமீன் சொல்லுங்க. அந்த ஊர்ல ட்ரெஸ் எப்படி இருக்கும் தெரியுங்களா? நிலையங்கி தரித்து அப்படியே இது வரைக்கும் இருக்கும் அங்கி. அந்த அங்கியை போட்டுட்டு எப்படி ஓடி இருப்பாரு தெரில. வேட்டியை மடிச்சு கட்டி ஓடுறோம் இல்லையா? மடிச்சு கட்டி அங்கியை தூக்கிட்டு எப்படி ஓடினாருன்னு தெரில. ஓடிட்டாரு. என்ன செஞ்சாரு? ஓடிட்டாரு. வந்துட்டான்ப்பா அப்படின்னு என்ன செய்யறாரு? ஓடுறாரு. அவன் நடந்தா இவர் ஓடுவாரு. ஆமீன். ஹல்லேலூயா. ஆமீன். கவனிக்கிறீங்களா? அதுதாங்க ஆண்டவர். அதான் நம்ம ஆராதிக்கிற தேவன். ஆனா இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா அவர் காத்திருந்தார். அதான் விஷயம். அவர் என்ன செஞ்சாரு? காத்திருந்தாரு. அவர் இவனை தேடி எந்த ஊர்ல இருக்கன்னு ஊர் ஊரா போகல. கவனிக்கிறீங்களா? எந்த ஊர்ல இருக்கான்னு இவருக்கு தெரிஞ்சிருக்கலாம், அவனை தேடி போகல. ஏன் போகல அப்படின்னா நல்ல கவனிங்க. ஆண்டவர் தேவனாகிய கர்த்தருக்கு இந்த தகப்பன் ஒப்பாக உருவகப்படுத்தப்பட்டிருக்கிறார். என்ன செய்யப்பட்டிருக்கிறார்? உருவகமாக வேதத்தில் நிறைய காரியங்கள் ஆண்டவரை சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல ஒன்றுதான் அவர் தகப்பனாக உருவகப்படுத்தப்பட்டிருக்கிறார். இந்த தகப்பன் யாரை குறிக்கிறது? நம்முடைய தேவனை குறிக்கிறது. ஆமீன். அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னா நல்ல கவனிங்க. அவர் நமக்காக காத்திருக்கிறவர். ஆமீன் சொல்லுங்க. எதற்கு காத்திருக்கிறார்? நீங்க ஒரு அடி எடுத்து வச்சா அடுத்து நான் 100 அடி எடுத்து வைப்பதற்கு அவர் காத்திருக்கிறார். ஆமீன். நீங்கள் நடந்து வந்தால் அவர் ஓடுவதற்கு காத்திருக்கிறார். நீங்கள் ஓடினால் அவர் பாய்வதற்கு காத்திருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். நீங்கள் கையை உயர்த்தினால் கடலை பிளக்க அவர் காத்திருக்கிறார். நீங்கள் ஆர்ப்பரித்தால் மதிலை இடிக்க அவர் காத்திருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. ஆமீன். நீங்க ஒரு சின்ன காரியம் பண்ணா போதும். ஆனா விஷயம் என்னன்னா அவர் காத்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க அவர் என்ன செய்கிறாரு? காத்திருக்கிறார். ஏன் காத்திருக்கிறார்னா நல்ல கவனிங்க. நம்முடைய தேவன் அவர் அர்ப்பணிப்பை விரும்புகிறார். எதை விரும்புகிறார்? அர்ப்பணிப்பை விரும்புகிறார். உங்களுடைய விருப்பத்தை அவர் விரும்புகிறார்.
உங்களுக்கு மரியாதை கொடுக்கிறார், கனத்தை கொடுக்கிறார், உங்களுடைய விருப்பத்தின்படியே. ஆமென். நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதற்கு பதிலீடு செய்ய அவர் காத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. உங்களை கழுத்தை பிடித்து அல்லது உங்கள் கையை திருக்கி அல்லது உங்களை வற்புறுத்தி ஒன்றை செய்ய வைக்கிறவர் அல்ல தேவன். அதனால தான் நமக்கு ஜெபம் என்பது ஒன்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெபம் என்பது என்ன? ஜெபம் என்பது என்ன? என்னுடைய விருப்பம், என்னுடைய அர்ப்பணிப்பு, என்னுடைய என்னது, நான் விரும்புகிறேனா, நான் அதை அர்ப்பணித்து செய்கிறேனா? நீங்க செய்கிற காரியங்களை யோசிச்சு பாருங்க. விரும்பி செய்யாட்ட அது ஆசீர்வாதம் இருக்காது இல்லையா? இங்க கொடுத்து பாருங்களேன். விரும்பாம சாப்பாடை சமைச்சு வச்சு கொடுத்து பாருங்க, அந்த சாப்பாடு எந்த மாற்றத்தையும் கொண்டு வராது. உடம்புக்கு தேவையானதை செய்யும். கொடுத்து பாருங்களேன். ஒரு சேலை எடுத்து கொடுத்து பாருங்களேன். ஆனால் தெரியுது விருப்பம் இல்லாமல் எடுத்து கொடுக்குறாருன்னு தெரியுது. மனைவிக்கு தெரியுது கணவர் எடுத்து கொடுக்குறாரு சேலை, ஆனால் எப்படி எடுத்து கொடுக்குறாரு? விருப்பம் இல்லாமல் எடுத்து கொடுக்குறாரு அப்படிங்கிறது தெரியுது. வாங்கி கொள்வாங்க, எல்லாம் செய்வாங்க. அதற்கும் இல்லை சந்தோஷத்தோடு விருப்பத்தோடு எடுத்து கொடுக்குறாரு அப்படிங்கிறதுக்கு என்ன இருக்குது சொல்லுங்க? வித்தியாசம் இருக்குதா இல்லையா? ஆமாவா இல்லைங்களா? ஏதோ இந்த மனுஷன் டீ போடாட்ட குடிக்காட்ட சத்தம் போடுவாருயா இல்லையா, நாய் மாதிரி விழுவார், அதனால போட்டு கொடுப்போம் அப்படிங்கிறதுக்கும் இல்லையா, விரும்பி போட்டு கொடுக்குறதுக்கும் என்ன இருக்கு சொல்லுங்க? வித்தியாசம் இருக்குதா இல்லைங்களா? சொல்லி பாருங்களேன். ஒரு பிறந்த நாள் கொண்டாட்டத்துக்கு போயிட்டு பரிசு கொடுங்க, விலை உயர்ந்த பரிசை கொடுங்க, கொடுத்துட்டு சொல்லுங்க இதை நான் விருப்பம் இல்லாமல் கொடுக்குறேன் அப்படின்னு அந்த பரிசை கொடுத்து பாருங்களேன். வாங்குறவங்களுக்கு எப்படி இருக்கும் இல்லையா? வாங்கிட்டாலும் மனதில் என்ன இருக்கும்? அதை குறித்த ஒரு நெருடலும் ஒரு வெறுப்பும் விருப்பம் இல்லாமையும் இருந்து கொண்டே இருக்கும். மனிதர்களே இப்படியானால் தேவன் நம்முடைய உள்ளத்தை அறிந்திருக்கிறார், இருதயத்தை அறிந்திருக்கிறார், நோக்கத்தை அறிந்திருக்கிறார். நீங்கள் ஏன் செய்கிறீங்க, ஏன் சபைக்கு வர்றீங்க, ஏன் ஜெபிக்கிறீங்க, ஏன் போகிறீங்க, ஏன் உட்கார்றீங்க, ஏன் எழுந்திருக்கிறீங்க, எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். சங்கீதம் 139 தாவீது சொல்லுகிறார், நான் படுத்தாலும் நான் அமர்ந்தாலும் என் நினைவுகளையும் நீ தூரத்தில் இருந்து அறிகிறீர். எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். ஆமாவா இல்லைங்களா? எல்லாவற்றையும் அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? அறிந்திருக்கிறார். எதை முக்கியமாக அறிந்து வைத்திருக்கிறார்? உள்ளத்தின் நோக்கத்தை அறிந்து வைத்திருக்கிறார், இருதயத்தின் விருப்பங்களை அறிந்து வைத்திருக்கிறார். ஆமீன். அதனால தான் சொல்லுகிறார், மனிதன் முகத்தை பார்க்கிறான், நானும் என்ன செய்கிறேன்? இருதயத்தை பார்க்கிறேன். எதை பார்க்கிறேன்? இருதயத்தை பார்க்கிறேன். அதனால தான் மத்தேயு 6:8 வேதம் சொல்லுகிறது, நாம் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே நமக்கு இன்னது தேவை என்றவர் அறிந்திருந்தார். ஆனாலும் அடுத்த வசனத்தில் சொல்றார், நீங்கள் ஜெபிக்க வேண்டிய விதமாவது. எல்லாம் எனக்கு தெரிந்திருக்கிறது, ஆனா ஏங்க ஜெபிக்கணும்? எல்லாம் ஆண்டவருக்கு தெரிந்திருக்கிறது. பைபிள் அப்படிதான் சொல்லுது. மத்தேயு 6:8 நம்ம வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே இன்னது தேவை என்றவருக்கு அறிந்திருக்கிறது. உங்களுக்கு சாப்பாடு வேணும்னு அவருக்கு தெரியாதா? உங்களுக்கு வேலை வேணும்னு தெரியாதா? உங்களுக்கு வீடு வேணும்னு தெரியாதா? உங்களுக்கு என்ன வேணும் அவருக்கு தெரியாதா? இங்கே கடன் பிரச்சனை இருக்கிறது அவருக்கு தெரியாதா? நீங்கள் வியாதியில் இருப்பது அவருக்கு தெரியாதா? என்ன விஷயம் என் தேவனுக்கு தெரியாது, எல்லாம் அவருக்கு தெரியும். ஆமீன். ஆனாலும் ஏன் ஜெபிக்க வேண்டியதா இருக்கிறது? ஆமீன். ஏன் நம்ம கேட்க வேண்டியதா இருக்கிறது இல்லைங்களா? மனிதனுடைய உள்ளத்தை அவர் பார்க்கிறார், விருப்பத்தை அவர் பார்க்கிறார், அர்ப்பணிப்பை அவர் பார்க்கிறார். ஆமீன் சொல்லுங்க. விரும்பி அர்ப்பணித்து, ஆமீன், நம்முடைய விருப்பத்தை கனப்படுத்துகிற தேவன், நம்முடைய அர்ப்பணிப்பை கனப்படுத்துகிற தேவன். ஆமாவா இல்லைங்களா? இல்லைங்களா? அதனால தான் இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டியதா இருக்கிறது. அப்ப காத்திருக்கிற தேவன் என்றால் என்ன? இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசுகிற காரியத்தை நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன்.
அவர் உங்களை ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, என் தேவன் என்னை ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார், என் மேல நன்மைகளை பொழிய காத்திருக்கிறார், என்னை உயர்த்த காத்திருக்கிறார், என்னை கனப்படுத்த காத்திருக்கிறார். பூமி எங்கும் அவருடைய கண்கள் சுற்றி உலாவி கொண்டு இருக்கிறது. தம்மை பற்றிய உத்தம இருதயம் உள்ளவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவதற்காக அவருடைய கண்கள் என்ன செய்கிறதாம்? பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. ஆமென். ஒரு மனிதனை தேடினேன் அப்படிங்கிறாரு எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்கிறார். ஒரு மனிதனை என்ன செய்தேன்? தேடினேன். ஏன் தேடினேன்? ஒருத்தன் வரட்டும். ஆமென் இல்லைங்களா? அவன் செய்யட்டும், அவன் பேசட்டும், அவன் பிரசங்கம் பண்ணட்டும், அவன் ஜெபிக்கட்டும். ஒரு மனிதன் வரட்டும். உத்தமமானவனை என் கண்கள் என்ன செய்கிறது? தேடுகிறது. ஏன் தேடுகிறது அப்படின்னா, அவன் செய்யும் போது அவன் மேலே என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவதற்கு, அவனை பெருக பண்ணுவதற்கு, அவனை கொண்டு தேசத்தை அசைப்பதற்கு. ஆமீன் சொல்லுங்க. அதனாலதான் தாவீது என்ன சொல்லுகிறாருங்க? சின்னவனை புழுதியிலிருந்து எடுத்து, எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து என்ன செய்கிறாரு? பிரபுக்களோடு ராஜாக்களோடும் அமர பண்ணுகிறார். ராஜாக்களோடு, எல்லாரும் சொல்லுங்க, பூமியின் ராஜாக்களோடு தேவன் என்னை அமர பண்ணுவார். எல்லாரும் சொல்லுங்க, பூமியின் அதிபதிகளோடு என் தேவன் என்னை அமர பண்ணுவார். எங்க இருந்த மனுஷனை தாவீது என்ன சொல்றாரு? குப்பையில கடந்தவன, எளியவன காத்திருக்கிறார். அதுக்குதான் காத்திருக்கிறார். நீங்க சொல்றீங்களா, நான் எளியவனா இருக்கிறேன், நான் கீழே கிடக்கிறேன், குப்பையில கிடக்கிறேன்னா இருங்க. காத்தர் உங்களை உயர்த்துவதற்கு காத்திருக்கிறாரு. உங்களை பிரபுக்களோடு அமரச்சை அவர் என்ன செய்திருக்கிறாரு? காத்திருக்கிறாரு. ஆமென். விஷயம் என்னன்னா, இளையகுமாரன் வந்தான், நடந்து வந்தான், அவர் ஓடி வந்தார். ஆமீன் சொல்லுங்க. முத்தம் கொடுக்க காத்திருந்தார். அப்பா எதுக்கு காத்திருந்தாரு? இளையகுமாரன் கதையில் அப்பா எதுக்கு காத்திருந்தாரு? மகன் வந்தா அவனை என்ன செய்யணும்? தூக்கி முத்தம் கொடுக்கணும் இல்லையா? இந்த இவங்கெல்லாம் காத்திருக்காங்க எல்லாரும். ஆமீன். பேர பிள்ளைகள்லாம் வெளியூர்ல இருக்காங்க. ஆமீன். வந்தா போதும், பிள்ளைகளை தூக்கி முத்தம் கொடுக்கணும். காத்திருக்காங்களா இல்லையா? தாத்தா பாட்டிமார் காத்திருக்கிற மாதிரி அப்பா எதுக்கு காத்திருந்தார்? அவன் வந்தான்னா ஓடி போகணும், அவனை பார்க்கணும், அவன் கழுத்தை கட்டணும், அவனுக்கு முத்தம் கொடுக்கணும். ஆமீன் சொல்லுங்க. இல்லைங்களா? இல்லைங்களா? அது போலதாங்க நம்முடைய பரம தகப்பனும் காத்திருக்கிறார். எதற்கு காத்திருக்கிறார்? நம்மை ஆசீர்வதிக்கவே, ஆசீர்வதித்து நம்மை பெருகவே பெருக பண்ண காத்திருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. உங்கள் பிரச்சனைகளை தீர்க்க காத்திருக்கிறார். உங்கள் வியாதிகளை சுகமாக்க அவர் காத்திருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. உங்களை பிரபுக்களோடு ராஜாக்களோடு அமர பண்ண அவர் என்ன செய்திருக்கிறாரு? காத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆமீன். அவர் காத்திருக்கிறாரு. எப்பண்டா வருவான்? என் இளையகுமாரன் தூர தேசத்துக்கு போயிட்டான திரும்பி வருவான்னு மெதுவாக வர்றான். ஆனா ஒண்ணு போதுங்க, வந்தா போதும். ஆமீன் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, வந்தால் போதும். ஹல்லேலூயா. நீங்க ஒரு அடி எடுத்து வைத்தால் போதும். ஆமீன். அதான் சொன்னேங்க. மோசே என்ன செய்யணும்? ஒன்றும் கிடையாதுங்க. கையை தூக்கினா போதும், கோலை உயர்த்தினா போதும். மோசே போய் என்ன செய்யணும்? கடலுக்குள்ள இறங்கி கடலை பிளக்கிறதுக்கு கஷ்டப்படணுமா? வேண்டாம். மோசே ஒன்று செய்தால் போதும், கையை கோலை ஆமீன் கடலுக்கு நேராக உயர்த்தினா போதும். கர்த்தர் சொன்னதை செஞ்சா போதும். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் சொன்னதை செய்தா போதும். அவர் என்னங்க செய்ய சொல்லிட்டாரு? உங்களை மலைக்கு ஏறுனாரா? மலையை கொண்டு வா அப்படின்னாரா? இல்லைங்க. வேதம் என்னங்க சொல்லுது? அவர் உங்களிடத்துல என்ன கேட்டாரு? கவனிக்கிறீங்களா? அவர் காத்திருக்கிறார். நீங்க ஜெபம் பண்ணுவீங்கன்னு காத்திருக்கிறாரு. நீங்க கேட்பீங்கன்னு காத்திருக்கிறாரு. ஏங்க, கேளுங்கள் தரப்படும் சொல்லியிருக்கிறாரா இல்லையா? அதுக்கு என்னங்க அர்த்தம்? சிலர் என்ன சொல்றாங்க, அதை வேற விதமா பேசுறாங்க. அதுக்கு அர்த்தமே என்னன்னா, நீங்க எப்ப கேட்பீங்கன்னு அவர் காத்திருக்கிறாரு. அதான் காத்திருக்கிற தேவன். நீங்க கேட்பீங்க கொடுக்கலான்னு அவர் காத்திருக்கிறார். ஆனா நீங்களோ என்ன செய்யறீங்க? ஆமீன். சோரே சொர்க்கம் இல்லையா? படுக்கையே இன்பம், தலையணையே எனக்கு என்னதான் இருக்கிறது? ஜபமா? அது பார்க்கலாம். ஜபம் ஓகே, எல்லாம் நடக்கட்டும் பார்ப்போம், அவர் செய்யட்டும் பார்ப்போம். ஜபிச்சு என்ன இல்லையா? அவர் கொடுக்கட்டும், அப்புறம் ஜபிப்போம். அவர் கொடுக்கட்டும், அப்புறம் நன்றி சொல்வோம். நல்ல கவனிங்க. இடிந்த பிறகு ஆர்ப்பரிக்கிறவர்கள் அல்ல நாங்கள், ஆர்ப்பரித்து இடிய செய்கிறவர்கள் நாங்கள். ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமேன். இடிந்த பிறகு ஆர்ப்பரிக்கிறவர்கள் அல்லங்க, நாங்க ஆர்ப்பரித்து இடிய செய்கிறவர்கள். நாங்க எப்போ ஆர்ப்பரிப்போம், எப்போ துதிப்போன்னு கர்த்தர் காத்திருக்கிறாரு. சாதாரண செவராது, சும்மா சாதாரண செங்கலை வச்சு கட்டின செவராது.
கவனிக்கிறீங்களா? 6 ரதங்கள் ஓடக்கூடிய அகலமும் 2 பனை அளவுக்கு உயரமும் இருக்கிற மிகப்பெரிய கரும் கற்களை வைத்து எழுப்பப்பட்ட செவர். பீரங்கிகளை கொண்டு தகர்த்தாலும் உடையாது, ஆனால் துதியினால் உடையும். ஆமீன் சொல்லுங்க. ஆனா எதுல உடையும்? தேவ ஜனங்களுடைய ஆர்ப்பரிப்பினால் உடையும். அந்த துதிக்கு அவர் காத்திருக்கிறாரு. சொன்னா யோசபாத்து, பயப்படாதீங்க. தீர்க்கதரிசி சொன்னா யோசபாத்தையும் யுத்த ஜனங்களையும் பார்த்து சொன்னா, பயப்படாதீங்க, போங்க, கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி போவார். ஒன்று செய்யுங்க, முன்னாடி துதிக்கிறவங்களை அனுப்புங்க, பாடகர்களை அனுப்புங்க. என்னங்க பாடணும்? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி துதிக்கிறவங்களை என்ன செய்யுங்க? முன்னாடி அனுப்புங்க. குறை சொல்லுகிறவர்கள் அல்ல, பயப்படுகிறவர்கள் அல்ல, முறுமுறுக்கிறவர்கள் அல்ல, எப்பவும் புலம்பிக் கொண்டு அழுது கொண்டும் கண்ணீர் வட்டித்து கொண்டு இருக்கிற கண்ணீர் கம்பளைகளை அல்ல. கவனிக்கிறீங்களா? கிதியோன் சொன்னான், பயப்படுறவங்களாம் ஓடிருங்க அப்படின்ட்டான். கிதியோன் என்ன சொன்னார்? கிதியோன் என்ன சொன்னார்? பயப்படுறவங்கள என்ன செஞ்சிருங்க? ஓடிருங்க, போதும், 300 பேர் போதும், 10,000 பேர் வேண்டாம், 1,00,000 பேர் வேண்டாம், 300 பேர் போதும். அந்த 300 பேரும் துதிக்கிறவர்களா இருக்க வேண்டும். அந்த 300 பேரும் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களா இருக்க வேண்டும். அந்த 300 பேரும் என் தேவன் செய்கிறவர் என்பதை நம்புகிறவர்களா இருக்க வேண்டும். பானையை உடைத்து, ஆமேன், தீவட்டிகளை பிடித்து, எக்காலங்களை ஊதி சொன்னா கர்த்தருடைய பட்டயம். ஆமேன், அது கிதியோனுடைய பட்டயம். ஆமேன் சொல்லுங்க. சொல்லும் போது எங்கிருந்து வந்துச்சு, யாரு செய்தா, எப்படி நடந்தது, அதை பத்தி சிந்திக்க வேண்டாம். செஞ்சா போதும். என்னங்க செஞ்சான்? கிதியோன் என்ன செய்தான்? போய் சண்டை போட்டாரா? யோசபாத்து போய் சண்டை போட்டாரா? எரிகோ மதில போய் கம்பிகளையும் கடப்பாறைகளை வச்சு இடிச்சாங்களா? இல்லைங்களா? செங்கடலை பிளக்கிறதுக்கு என்ன செஞ்சாங்க? போய் தண்ணியை பிளந்துட்டு இருந்தாங்களா? இல்லைங்க. கர்த்தர் சொன்னதை செய்தார்கள். கர்த்தர் அதற்கு காத்திருந்தார். ஆமீன். கடலின் நடுவே தூதர்களை வரிசையா நிறுத்தி வச்சிருந்தாரு. எரிகோவின் மேல நீங்க பார்க்க முடியாத தூதர்களை வரிசையா நிறுத்தி வச்சிருந்தாரு. யோசபாத்துக்கு எதிராக இருந்த எதிரிகளுக்கு மேல தூதர்களை வரிசையா நிறுத்தி வைத்திருந்தார். காத்திருக்கிறார். ஆனால் என்ன செய்கிறாரு? காத்திருக்கிறார். இவங்க எப்ப துதிக்க ஆரம்பிப்பாங்க, இவன் எப்ப கோலை உயர்த்த ஆரம்பிப்பான், இவங்க எப்பொழுது பாட ஆரம்பிப்பாங்க, எப்பொழுது கிதியோன் சத்தம் போட ஆரம்பிப்பான். ஆமென். தீவெட்டி எப்பொழுது உயர்த்துவான் என்று என்ன செய்திருந்தார்? கர்த்தர் காத்திருந்தார். இன்றைக்கும் அதே தேவன் உங்களுக்காக காத்திருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். உங்களை உயர்த்த காத்திருக்கிறார். உங்கள் பிரச்சனைகளை மாற்ற காத்திருக்கிறார். உங்களுக்கு வழிகாட்ட காத்திருக்கிறார். உங்களை பிரபுக்களோடு ராஜாக்களோடு அமர பண்ண காத்திருக்கிறார். உங்களை செழிப்பாக்க காத்திருக்கிறார். சுகமாக்க காத்திருக்கிறார். ஆமென். ஆனா தெரியுமா, விஷயம் என்ன தெரியுமா? இளையகுமாரன் தேடி வந்தான், நடந்து வந்தான், அவர் ஓடி போனார். நீங்க சின்ன காரியம் செஞ்சு பாருங்க, பெரிய பெரிய காரியங்களை அங்க செஞ்சாங்க. நீங்க வேதத்துல வாசி பாருங்க, என்னங்க செஞ்சாங்க இவங்கெல்லாம்? என்ன செஞ்சாங்க? மலையை அசைச்சாங்களா? அசைச்சாங்க. ஆனா அசைச்ச தேவனை என்ன செஞ்சாங்க? நம்புனாங்க. ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இவங்க ஏறி போய் ஒன்றும் செய்யல, இவங்க போய் யுத்தம் பண்ணல, இவங்க போய் மதிலை இடிக்கல, இவங்க போய் கடலை பிளக்கல. ஆனா இவங்க துதித்தாங்க, ஜெபித்தாங்க, கர்த்தரை உயர்த்தினாங்க. அதற்கு கர்த்தர் காத்திருந்தார். ஆமீன் சொல்லுங்க. அதற்கு கர்த்தர் என்ன செய்தார்? காத்திருந்தார். ஆமீன். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் காத்திருக்கிறார். துதிப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் விசுவாசிப்பதற்கும் நம்புவதற்கும் ஜனங்கள் இல்லை. கவனிக்கிறீங்களா? துதிப்பதற்கும் விசுவாசிப்பதற்கும் வார்த்தைகளை பேசுவதற்கும் அறிக்கை பண்ணுவதற்கும் ஜனங்கள் என்ன இல்லை? ஆயத்தமா இல்லை. ஆமீன். இல்லைங்களா? நீங்க ஒரு சின்ன காரியம் செஞ்சா போதும், அவர் உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய காரியங்களை செய்வார். ஆமீன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 21ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 15 21ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் மூக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். 22ஆம் வசனம். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி, இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள், கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம் என்றான். ஆமீன். இப்ப என்னங்க செஞ்சிட்டாரு குமாரன்? இப்ப என்ன செஞ்சிட்டாரு? இப்ப சின்ன பையன் என்ன செஞ்சிட்டாரு? சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டாரு? என்ன சொல்றாரு சின்ன பையன்? இப்ப என்ன சொல்றாரு?
முதல் சம்பவம் முடிஞ்சிட்டு, அவன் நடந்தான், இவர் ஓடுறாரு. அவன் ஒண்ணுமே செய்யல, இவர் கழுத்தை கட்டுறாரு, முத்தம் கொடுக்கிறாரு, இதெல்லாம் இவர் செய்யறாரு. அவன் ஒண்ணுமே செய்யல. ஏன்னா இப்ப அவன் வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு வர்றான். அவன் ஒண்ணுமே செய்யல. கவனிக்கிறீங்களா? ஒண்ணுமே செய்யலன்னு இல்லை, அவன் தகப்பனிடத்திற்கு வந்தான். ஆமீன் சொல்லுங்க. ரெண்டாவது அவன் என்ன செய்யறான்? ஒரு வார்த்தை சொல்றான், அப்பா நான் தப்பு பண்ணிட்டேன். ஆமீன் சொல்லுங்க. அப்பா நான் என்ன செஞ்சிட்டேன்? தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிறான். அந்த ஒரு வார்த்தை தான் அவன் சொன்னான். அப்பா என்னங்க செஞ்சாரு? அப்பா என்ன செஞ்சாரு? போ அந்த ஓரத்தில் இந்த மூலையில் உட்காரு, கூப்பிடுறப்போ வான்னு சொன்னாரா? சொல்லலை. அவர் சொல்றாரு, வேலைக்காரனை உடனே கூப்பிட்டாரு. கூப்பிட்டு என்ன சொல்றாரு? உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வா என்று சொல்லுகிறார். ஆமீன். போய் ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு வான்னு சொன்னா போதும். ஏன்னா அவன் ட்ரெஸ்ஸு கிழிஞ்ச ட்ரெஸ்ஸோட வந்திருக்கிறான். ஏதோ ஒன்று அவன் வந்திருக்கிறான், அதான் விஷயம். ட்ரெஸ் அங்கே பிரச்சனை. அங்கே எது பிரச்சனை? இப்போ உடை பிரச்சனையாக இருக்குது. இவனுக்கு உடை கொடுக்கணும். அந்த உடையை கொடுக்கும்போது போய் ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்துடுவான்னு சொல்லி சாதாரணமாக சொல்லலாம். ஒவ்வொரு வார்த்தையும் கவனிங்க. சொல்றாரு, இருக்கிறதுலே சிறந்தது. ஆமீன் சொல்லுங்க. இருக்கிறதுலே உயர்ந்தது. ஆமீன் சொல்லுங்க. ஒரு வார்த்தை தான் சொன்னேன், அப்பா நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா. இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த வார்த்தை வரவே வராது. அந்த வார்த்தை என்ன செய்யாது? வராது. நான் ஏன் பண்ணேன்னு தெரியுமா? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு தெரியுமா? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு தெரியுமா? என் வீட்டுக்காரரு சரியில்லை, அது உங்களுக்கு தெரியுமா? என் வீட்டுக்காரரு சரியில்லை, பிள்ளைகள்லாம் முழுக்கமில்லை, அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்? இந்த நேரத்தில் யாரும் செய்யக்கூடியதானே நான் செஞ்சேன், ஊரே செய்யாததான் நான் செய்தேன். அப்படிலாம் பேசலைங்க. ஒரே காரியம்தான், ஒத்துக்கிட்டேன், சொல்லிட்டான், செஞ்சது தப்பு தாங்க. இதுக்கு என்ன, இதை போய் இதுக்கு தப்புன்னு சொல்றதுக்கு டிகிரி படிச்சுட்டு வரணுமா? ஆமீன் இல்லைங்களா? இதுக்கு உட்கார்ந்து ஒரு பெரிய பிரசங்கத்தை கேட்கணுமா? தப்பு தாங்க. ஆமீன். நான் தப்பு பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டு இருக்கிறேன். சிகரெட்டை பிடிக்கிறேன், குடிக்கிறேன்னா தப்பு தான். விபச்சாரம்னா தப்பு தான். கவனிக்கிறீங்களா? என்னென்ன தப்பு அதெல்லாம் தப்பு தாங்க. கீழ்ப்படியாமல் இருக்கிறேன்னா தப்பு தான். முரட்டாட்டம் பண்ணுறேன்னா தப்பு தான். ஆமீன் சொல்லுங்க. சொல்லுங்க, தப்பு தாங்க. தப்புனா தப்பு தான். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, தப்புனா தவறுனா பாவம்னா பாவம் தான். இதுக்கு போய் ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சிலருக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கு. ஏன்னா சிலருக்கு சில விஷயம்தான் பாவம், குடிதான் பாவம், விபச்சாரம் தான் பாவம். ஆனால் பைபிள் சொல்லுகிறது, கீழ்ப்படியாமை, ரெண்டகம் பண்ணுதல், அது முரட்டாட்டத்துக்கும் பில்லி சூனியத்துக்கும்னா விக்கிரக ஆராதனைக்கு ஒப்பாக இருக்கிறது, மந்திரவாதம் செய்யறவனுக்கு ஒப்பாக இருக்கிறது அப்படிங்கிறார். இல்லைங்க, அதெல்லாம் பெரிய தப்பு இல்லைங்க. அதெல்லாம் பெரிய தப்பு இல்லைங்க. நான் பண்றது ஏதோ சின்ன தப்புங்க. கவனிக்கிறீங்களா? நான் பண்றது ஏதோ சின்ன தப்புங்க. அவன் சொல்றான், அந்த விளக்கங்கள்லாம் கொடுக்கல. நல்லா கவனிச்சிங்களா? எந்த விளக்கமும் கிடையாது. தப்பு பண்ணிட்டேன்னு ஒரு வார்த்தை தான் சொன்னான். அவர் சொன்னாரு இல்லைங்களா? அவர் செய்யறத பாருங்க. பையன் நடந்தா அவர் ஓடுறாரு. இப்ப நான் தப்பு தான் பண்ணிட்டேன்னு சொன்னான். அடுத்தவர் என்ன சொல்றாரு? இருக்கிறதுலே சிறந்த உடை. ஆமீன் சொல்லுங்க. உயர்ந்த வஸ்திரம், அப்புறம் மோதிரத்தை கொண்டு வாங்க அப்படிங்கிறாரு. என்ன சொல்றாரு? மோதிரத்தை கையில கொண்டு வாங்க. என் பிள்ளை மோதிரம் இல்லாம இருக்கக்கூடாது. அப்புறம் காலில் செருப்பு இல்லாமல் வர்றான், ஏன்னா பரதேசியாக வர்றான், செருப்பை கொண்டு வாங்கங்கிறாரு. அப்புறம் சொல்கிறாரு, கொளுத்த கன்று அடிங்க. ஆமீன். இன்னைக்கு நம்ம வீட்டில் என்னது? திருவிழா. ஆமீன் சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம வீட்டில் என்னது? திருவிழா. அதுக்கப்புறம் நீங்கள் வாட்சி பாருங்க, ஆடல் பாடலின் சத்தம் கேட்குது, நடனம் ஆடுகிறவர்கள் அங்கே இருந்தாங்க, மேலே கீத வாத்தியங்கள் அங்கே இருந்தாங்க. எங்கேருந்து கொண்டு வந்தாருன்னு தெரியல. பக்கத்து ஊரில் போய் அந்த ட்ரம் செட்டு வாசிக்கிறவனை என்ன செய்ய, சீக்கிரமா கூட்டு வா. அவனுக்கு எந்த அப்பாயின்மெண்ட் இருந்தாலும் சரி, வேற எங்கேயாவது போனாலும் சரி, அதை கேன்சல் பண்ணு. கூடுதலாக 1000 10,000 கூடு. அந்த ஜெண்டா மேலக்காரனை என்ன செய்ய, சீக்கிரமா கூட்டு வா. ஆமீன். அப்புறம் என்ன, எந்த பக்கம் போய் அங்க நடனம் ஆடுறவங்களெல்லாம் என்ன செய்ய. உங்களுக்கு புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? என்னங்க செஞ்சிட்டான்? அப்படி சின்ன பையன் என்ன பண்ணிட்டான்? கவனிக்கிறீங்களா? ஒரு வார்த்தை சொன்னா அது போதும். ஏன்னு கேளுங்க, மனம் திரும்புதல் என்பது
வாழ்க்கையில ரொம்ப 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 முக்கியமானது. அதை தகப்பன் பார்க்கிறார். கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஒரு மனிதன் மனம் திரும்பி விட்டான் என்ற உறுதியும் அடையாளமும் கர்த்தருக்கு வறுமையானால், நல்லா கவனிக்கிறீங்களா? இவன் இதை செஞ்சிட்டான், இவன் இதை தப்புன்னு உணர்ந்துட்டான், இவன் வாழ்க்கை இனிமே எப்படி இருக்க போகிறத கர்த்தர் தீர்மானிப்பார். ஆமேன்னு சொல்லுங்க. ஏன்னா மனம் திரும்புதல் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆமேன். நான் பேசிக்கொண்டிருப்பது பரம தகப்பனை பற்றி, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பற்றி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமேன். இந்த மனம் திரும்புதல் தான் இந்த சம்பவத்திலே, இந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் மைய கருத்து என்னதுன்னா மனம் திரும்புதல். ஏன்னா மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் அதை பற்றி தான் சொல்கிறாரு. காணாமல் போன ஆடு, தொலைந்து போன வெள்ளி காசு, அதுக்கப்புறம் திரும்பி வந்த கெட்ட குமாரன், இந்த 3 உவமைகளையும் கதைகளையும் சம்பவங்களையும் சொல்லிட்டு அதில் அவர் வலியுறுத்துகிற கருத்து என்னன்னா மனம் திரும்புதல். என்னது சொல்லுங்க? மனம் திரும்புதல். ஒரு மனிதன் மனம் திரும்புவானே ஆனால், எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? எங்க மனம் திரும்புவதுன்னா என்ன காரியம் சொல்லுங்க? மனம் திரும்புவதுன்னா என்ன காரியம்? ஐ மீன் உங்க மனசுல உள்ளுக்குள்ள நடக்கிற மாற்றம். ஆமீன் சொல்லுங்க. இன்னைக்கு நான் எல்லாம் செய்ய ஆயத்தமா இருக்கேங்க, நான் காணிக்க கொடுக்க ஆயத்தமா இருக்கேன், நான் தசம்பாகம் கொடுக்க ஆயத்தமா இருக்கேன், உபவாசம் போட ஆயத்தமா இருக்கேன், நடந்து போகவா அதுவும் ஆயத்தம், ட்ரெயின் பிடிக்கவா ஆயத்தம், எங்க அங்கங்க எத்தனை கிலோமீட்டருக்கு 700-855 கிலோமீட்டர் நடக்க அங்க ஒரு எழுப்புதல் கூட்டம் நடக்க, அவர்கிட்ட போய் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கேன். அவர்கிட்ட போய் ஜெபிக்கனா என்ன இருக்கேன்? ஆயத்தமா இருக்கேங்க. ஆனா அத்தனைக்கும் இல்லாத வல்லமை எங்க இருக்கு தெரியுமா? உங்களுக்கு உள்ள இருக்கிற மனம் திரும்புதலில் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? நீங்க அங்க போய் ஜெபிச்சதுனால ஆண்டவர் பார்த்துட்டு, ஓ இவன் மாறிட்டான்னு அதுலலாம் அவருக்கு தெரியாது. அது என்ன, அவர் அவ்வளவு இதாங்க, நீங்க என்ன அப்படியா நினைச்சிட்டீங்க ஆண்டவர்? அப்படியா? ஓ அங்க இவன் வாரம் வாரம் போறாங்க, எங்க போறான்? அங்க போய் ஜெபிக்க போறாங்க. இல்லைங்க, இவன் அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க, அதெல்லாம் இருக்கட்டும். ஆமேன். அவருக்கு தேவையானது கீழ்ப்படிதலும் மனம் திரும்புதலும். அவருக்கு தேவையானது என்னது சொல்லுங்க? கீழ்ப்படிதலும். ஏன்னா மனம் திரும்பிட்டான்னா இனிமே அவன் நல்லா இருப்பான்னு அவருக்கு தெரியும். அதுக்கு தான் அவர் காத்திருக்கிறார். ஏன்னா இத்தனை பேர் நல்ல கவனிங்க, இப்ப நான் சொல்றது ரொம்ப முக்கியமானது. இவன் மனம் திரும்பாம வந்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து இவனுக்கு சொத்தை கொடுத்தாலும் போய் அழிக்க போகிறான். கேட்டாலும் கொடுப்பாரு, அது வேற விஷயம். நல்லா கவனிக்கிறீங்களா? தகப்பன் பிள்ளை வந்து கேட்கும் போது சாப்பாடு கொடுக்காம இருப்பாரா? உடை கொடுக்காம இருப்பாரா? இருக்க இடம் கொடுக்காம இருப்பாரா? ஆனா இப்ப கிடைக்கிற இந்த சந்தோஷமும், ஆமேன், ஆடலும் பாடலும், ஆமேன், இந்த உயர்ந்த வஸ்திரம், மோதிரம் என்பது நாம சும்மா சொல்ற மோதிரம் என்பது இந்த குடும்பத்துக்கு அடையாளம். இதை கொண்டு போய் காட்டி நீங்க என்ன செய்யலாம்? சொத்தை முடிக்கலாம், சொத்தை வாங்கலாம், சொத்தை விற்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். அந்த மோதிரம் அந்த காலத்துல அவனுக்கு அதிகாரம், இந்த குடும்பத்துக்குரிய அதிகாரத்தை கொடுக்கிறார். தகப்பன் எதை கொடுக்கிறாரு? அதிகாரத்தை கொடுக்கிறார். இத்தனைக்கும் அவர் காத்திருந்தார். அதான் விஷயம். இத்தனைக்கு அவர் என்ன செஞ்சாரு? காத்திருந்தார். இன்றைக்கு உங்களுக்கு அவர் காத்திருக்கிறார். ஆமேன். உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்க காத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை உயர்த்த காத்திருக்கிறார். உங்கள் கடன் பிரச்சனையை மாற்ற காத்திருக்கிறார். குடும்பத்தில் சமாதானத்தை உண்டு பண்ண காத்திருக்கிறார். செழிப்பை கட்டளையிட காத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? ஏன் இதுவரைக்கும் நடக்கல தெரியுமா? அவன் மனம் திரும்பாமல் இருந்தான், அவன் புத்தி தெளியாமல் இருந்தான். அங்க பைபிள்ல சொல்லப்பட்டிருக்க, அவனுக்கு புத்தி தெளிந்த போது, அவன் மனம் திரும்பின போது, இல்லை இதுதான் தப்பு, இதுதான் காரணம், என்கிட்ட தான் பிரச்சனை இருக்கு, ஏற்கனவே பாதி சொத்தை தந்தாரு, நான் போய் துன்மார்க்கமா ஜீவித்து வேசிகளோட விபச்சாரம் பண்ணி அழிச்சு போட்டேன், இன்னும் மீதி சொத்தை தந்தாலும் அழிச்சு போட்டுருவேன், இன்னும் கடன் வாங்கி கொடுத்தாலும் அழிச்சு போட்டுருவேன். சிலருக்கு மாறவே மாறாது, கடன் என்ன செய்யாது. ஏங்க கடன் மாறவே மாட்டேக்கு சொல்லுங்க? ஏன் கடன் மாறவே மாட்டேக்கு? ஏன்னா கடன் வாங்குறத நிறுத்தணுங்கிற அந்த மனம் திரும்புதல் இல்லை, அதுவும் ஒரு மனம் திரும்புதல்.
முதல்ல கடன் வாங்குறத நிறுத்தணுங்கிற மனம் திரும்புதல் இல்லை, கடன்ல இருக்கிறோமேங்கிற நினைப்பும் சிலருக்கு இல்லை. கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஏங்க எனக்கு 1000 ரூபா கடன் இருக்கு, உதாரணத்துக்கு சொல்றேன். ஒருத்தருக்கு 1000 ரூபா கடன் இருக்கு, கையில 2000 ரூபா வருது. 2000 வந்தோடனே என்ன செய்யறது? பார்ட்டி தான், பிரியாணி தான், சுத்து தான், போக்கு தான், வரத்து தான். ஏங்க அந்த 1000 ரூபாயை கடனை அடைக்கணும்னு உங்களுக்கு தெரியலையா? அந்த அளவுக்கு புத்தி இல்லையா? ஏங்க கடவுள் உங்களுக்கு, தேவன் உங்களுக்கு புத்தியை தரலையா? நகையை அடகு வச்சு கடன் வாங்கியிருக்கீங்க, கடன் வாங்கி வண்டி வாங்கியிருக்கீங்க, கடன் வாங்கி வீடு வாங்கியிருக்கீங்க, எல்லாம் செஞ்சுருக்கீங்க. ₹1 கர்த்தர் தரும்போது அந்த பணத்தை கொண்டு போய் மறுபடியும் நான் இஷ்டத்துக்கு செலவழிக்கிறதுக்கு கர்த்தர் தர்றாரா? அவர் உங்களுக்கு இன்னைக்கு 1000 இல்லைங்க, இன்னும் 1,00,000 ரூபா தந்தால் நீங்கள் கடத்தில் தான் இருப்பீங்க. உங்களுக்கு புரியுதா? நான் இதை ஏன் பேசுகிறேன்னா, மனம் திரும்புதலின் அவசியம் உங்களுக்கு புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? மனம் திரும்பினதை பார்த்த உடனே அப்பா சொல்லிட்டாரு, போதும் இவனுக்கு மோதிரத்தை கொடுத்தலாம், அதிகாரத்தை கொடுத்தலாம். அந்த மோதிரம் என்ன தெரியுமாங்க? அதை வச்சு அப்பாவுடைய எல்லா சொத்தையும் அவனுக்கு விற்க முடியும். அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். அந்த அதிகாரம் எப்போ கிடைக்குது? அவன் எல்லாம் உணர்ந்துட்டான், அவன் மனம் திரும்பிட்டான், புரிஞ்சுக்கிட்டான். அவன் என்ன செஞ்சுட்டான்? எல்லாம் புரிஞ்சுக்கிட்டான். மனம் திரும்பாம இருந்தா சோறு கிடைக்கும், மனம் திரும்பினா அதிகாரம் கிடைக்கும். ஆமீன் சொல்லுங்க, கையை வெறிச்சலுங்க. அல்லேலூயா. ஏங்க மனம் திரும்புறதுன்னா நீங்க வேற ஏதோ நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப கடனை பத்தி பேசுறேன்னு, அதுவும் மனம் திரும்புதல் தான். ஆமீன் சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க. எல்லா விஷயத்திலும் மனம் திரும்பணுங்க. ஆமாவா இல்லைங்களா? இல்லைங்களா? உங்களுக்கு பணத்தை கொடுத்தா நீங்கள் இப்போ என்ன செய்வீங்கன்னு அவருக்கு தெரியும். இவனுக்கு மனம் திரும்பாமல் இருக்கிறவனுக்கு பணத்தை கொடுத்தா, மோதிரத்தை கொடுத்தா உடனே வித்துட்டு மறுபடி போய் விபச்சாரம் பண்ணுவான். கவனிக்கிறீங்களா? மறுபடி போய் என்ன செய்வான்? இப்போ உங்களுக்கு கொடுத்தா அவருக்கு தெரியும். ஏற்கனவே நீங்கள் மாதத்தில் ஒரு நாள் தான் சர்ச்சுக்கு வாரீங்க. கவனிக்கிறீங்களா? இப்போ உங்களை ஆசீர்வதிச்சா அவருக்கு தெரியும். மாதத்துக்கு ஒரு தடவை வர்றவங்க இன்னும் வருஷத்துக்கு ஒருக்க கிறிஸ்மஸுக்கு வர்றவங்களாம் மாறிடுவீங்கன்னு அவருக்கு தெரியும். கவனிக்கிறீங்களா? எத்தனை பேருக்கு தெரியுது? இல்லைங்களா? புரியுதா புரியலையா? எல்லா வச்சிலும் மனம் திரும்புதல் வேணும். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமீன் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு புரியுது? கையை வேறு சொல்லுங்க. அல்லேலூயா. கஷ்டப்படாதீங்க. நம்முடைய தேவன் நல்லவர், அப்பா நல்லவர். ஒன்று தான் செஞ்சான், ஒரு வார்த்தை தான் சொன்னான், போய் ட்ரெஸ்ஸை கொண்டு வாங்க அப்படின்னாரு. எதை கொண்டு வாங்க அப்படின்னாரு? ஆமீன் சொல்லுவார். உங்களுக்கும் சொல்லுவார். அவர் காத்திருக்கிறார். உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்க காத்திருக்கிறார். உங்களுக்கு மோதிரத்தை கொடுக்க காத்திருக்கிறார். உங்களுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொடுக்க காத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை செழிப்பாக்க காத்திருக்கிறார். உங்களை உயரத்துக்கு கொண்டு வர காத்திருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. உங்களை பயன்படுத்த காத்திருக்கிறார். உங்கள் கைகளின் மூலமாக அற்புதங்களை செய்ய அவர் காத்திருக்கிறார். ஆமீன். எல்லாவற்றுக்கும் கர்த்தர் காத்திருக்கிறார். ஆமீன். நீங்க நடந்தால் அவர் ஓடுவார். நீங்கள் மனம் திரும்பினால் அவர் எல்லா அதிகாரத்தையும் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒரு சின்ன காரியத்தை செய்தால் போதும், உங்களுக்காக அவர் வானத்தின் பலகணியை அவர் திறப்பார். படைகளையே அவர் என்ன செய்வார்? தோற்கடிப்பார். தேவன் அவ்வளவு நல்ல தேவன்க. சுகத்தை பற்றி நான் முக்கியமாக இப்போ பேசுகிறேன். ஏன் சுகம் தர மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அவர் தராமலாம் இல்லை, சுகம் தர அவர் காத்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, அவர் சுகம் தர என்ன செய்கிறாரு? காத்திருக்கிறார். ஆனால் இப்போ அவர் உங்களுக்கு சுகத்தை கொடுத்தா மறுபடியும் போய் நீங்கள் பீடி குடிச்சு அந்த ஈரலை கெடுத்துருவீங்கன்னு அவருக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா? இப்போ அவர் உங்களுக்கு சுகத்தை கொடுத்தாரு. எனக்கு கால் வலிக்குங்க, எங்கள் நெஞ்சு வலிக்கு, எனக்கு இங்கே வலிக்கு, எனக்கு எல்லாம் வலிக்கு, எல்லாம் தெரியும். ஆனால் உங்களுக்கு இப்போ அதில் சுகத்தை கொடுத்தாருன்னா மறுபடியும் நீங்கள் என்ன செய்வீங்க? நாளைக்கே போய் ஒரு கட்டு பீடி குடிப்பீங்க, நாளைக்கே கொஞ்சம் போய் கோட்டை அடிப்பீங்கலாம். அவருக்கு என்ன செய்யும்? தெரியும் இல்லையா? இங்கே எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தார். அவர் என்ன செய்வார்னா, அவருக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணி கொண்டு வந்துச்சு. மறுவாரமே இங்கே வந்து பிரியாணி இவ்வளோ காணும், 1 பிளேட் 2 பிளேட் 3 பிளேட். அவருக்கு 10 ஆப்ரேஷன் பண்ணாலும் 10 ஆப்ரேஷனுக்கு உளுந்து சபையா ஜெபம் பண்ணாலும் 11வது ஆப்ரேஷனுக்கு அவர் ரெடி பண்ணிடுவார். கவனிக்கிறீங்களா? அவருக்கு தேவையானது என்னங்க? மனம் திரும்புதல். எதில்? சாப்பாடுல இருந்து மனம் திரும்புதல், பிடியிலிருந்து மனம் திரும்புதல், குடியிலிருந்து மனம் திரும்புதல், இல்லைங்களா? சண்டையிலிருந்து மனம் திரும்புதல் தேவை, கீழ்ப்படியாமையிலிருந்து மனம் திரும்புதல் தேவை. இது உங்களுக்கு புரியுதா? அவர் காத்திருக்கிறாருங்க. அவர் கொடுக்காம ஒன்றும் அப்படி நீங்கள் ஆண்டவரை நினைக்காதீங்க. அவன் நடந்தா இவர் ஓடினார், அவன் சொன்னா இவர் என்ன செஞ்சாரு?
ஒண்ணுமே செய்யல. அவன் என்னங்க செஞ்சான்? அப்பா தப்பு பண்ணிட்டம்பா ஒரு வார்த்தையை தான் சொன்னான். போய் மேல வாத்தியம் நடன காரியெல்லாம் கொண்டு வாங்க, கொளுத்த கன்று அடிங்க, உயர்ந்தவர். அவர் என்னெல்லாமோ செய்யறாருங்க, ஒன்னும் இவனுக்கு புரிய மாட்டேக்கு. ஐயோ, இப்படிப்பட்ட ஒரு தகப்பனை நம்ம வச்சுட்டு, ஆமேன், அல்லேலூயா, இப்படிப்பட்ட ஒரு தேவனை வச்சு ஆராதிச்சுட்டு இருக்கிற நாம வெளியே போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்கணுமாங்க? சொல்லுங்க, இருக்கணுமா? ஆமேன். சுகத்தை பத்தி நான் பேசுகிறேன். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 471வது பக்கத்தில் இருக்கிறது. சம்பவத்தை பின்னணியை சொல்லிட்டு நான் சீக்கிரமா ஜெபித்து முடிக்க ஆசைப்படுகிறேன். சீரிய படைத்தலைவனாகிய நாகமான் என்ற ஒரு மிகப்பெரிய தளபதி இருந்தான். அவனுக்கு உடம்புல குஷ்டரோகம். என்னெல்லாமோ மருந்தையும் வைத்தியத்தையும் பண்ணி பண்ணி பார்க்குறான். குஷ்டரோகம் என்ன செய்ய மாட்டேங்குது, சரியாக மாட்டேங்குது. அப்ப அவனுடைய வீட்டில் இருக்கிற வேலைக்காரி பெண்ணு சொல்லுகிறா, நீ இஸ்ரவேல் தேசத்துக்கு போ, அங்க எலிசா என்ற தீர்க்கதரிசி இருக்கிறான், அவனை பாரு, அவனை என்ன செய், உனக்கு பதில் கிடைக்குங்கிறான். அவ விவரமான ஆளு. அவ என்ன செய்யல, நீ அங்க போய் ஆண்டவரை வணங்குன்னு சொல்லல, கத்தரை தேடுன்னு சொல்லல, நேர போய் யாரை பாரு, தீர்க்கதரிசியை பாருங்க. ஏன்? அவன் ஒரு வார்த்தையை சொல்லும், அதுக்கு நீ கீழ்படி, அப்போதான் சுகம் கிடைக்கும், இல்லையா? இல்லைன்னா நம்மளே மாதிரி ஆட்கள்லாம் சொல்லிடுவோம், அங்கே போ உனக்கு நடக்கும், இங்கே போ நடக்கும் அப்படின்றோம். நடக்கும். அங்கே போனால் எப்படி நடக்கும்? அங்கே போனால் எப்படிங்க? அங்கே நிறைய பேருக்கு நடந்துச்சுன்னா அவங்க என்ன செஞ்சாங்கன்னு அதை பாருங்க. இங்கே போ, இங்கே நடக்கும். இங்கே போனால் எப்படி நடக்கும்? அங்கே போய் அவங்க என்னென்ன செஞ்சாங்கன்னு அதை பாருங்க. கவனிக்கிறீங்களா? சொல்லி அனுப்புகிறா, போய் அவரை பாருங்க, எலிசாவை பாருங்கன்னு. எலிசா வீட்டுக்கு வந்து நிற்கிறான். நிற்கும்போது எலிசா உள்ள இருந்துட்டு வேலைக்காரனை அனுப்புறான், போய் என்னன்னு கேளுன்னு. விஷயத்தை தெரிஞ்ச உடனே எலிசா வீட்டை விட்டு வெளியே வரல. அவன் சொல்றான், அவனை சொல்லு, போகும்போது அந்த யோர்தான் நதி வரும், அதுல 7 தடவை முங்கி எந்திரிக்க சொல்லி சுகமாயிரும் போ அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். நாகமானுக்கு கோபம் வந்துருச்சு. கோபத்தை தானே விடணும், அதுக்கு தானே இதை பேசிட்டு இருக்கிறான். கோபத்தில் இருந்தானே மனம் திரும்புதல் வேணும். உன்னை எந்த வேலையில் கொண்டு விட்டாலும் இந்த கோபம் இருந்தால் 4 நாளில் நீ வந்துடுவ. உனக்கு 10 கல்யாணம் முடித்தாலும் 10வது கல்யாணத்தில் உனக்கு விவாகரத்து கிடைச்சிரும், இந்த கோபம் இருந்துச்சுன்னா அவருக்கு தெரியும். கவனிக்கிறீங்களா? இல்லைங்க, எங்கே போய் உனக்கு சமாதானம் பண்ணி சண்டையை சேர்த்து வச்சாலும், எந்த கோர்ட்டில் கேஸ் போட்டாலும், எத்தனை பேர் ஊரே கூடி கணவனுக்கும் மனைவிக்கும் சேர்த்து வச்சாலும் 3வது நாளில் பிச்சுட்டு வந்துடுவான்னு தெரியும். அதனால் இப்போ சேர்த்து வைக்கிறதுக்கு யாரும் தயாராக இல்லை. நீங்கள் எத்தனை தடவை கூப்பிட்டாலும் ஐயோ இவங்களுக்கா அப்படின்னு அத்து போச்சு சிலருக்கு. கவனிக்கிறீங்களா? இவங்களுக்கு இதே தாங்க வேலை. தேவையானது என்னது? இவங்களை சேர்த்து வைக்கிறதா? இல்லை, தேவையானது என்ன? முதல்ல இவன் கோபம் போகணும். நாகமான கோபம் பொத்துட்டு வருது. அவன் வெளியே வரல, என்னை பார்க்கல, என் கையை வச்சு என்னை தடவலை, ஜெபிக்கலை, ஒன்றும் செய்யலை, போய் முங்கு குழிங்கிறான் அப்படின்ட்டு கோவப்பட்டு போகிறான். போகிற வழியில என்ன நடக்குது பாருங்க. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்துல அவனுடைய வேலைக்காரன் பேசுகிறான். அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை உமக்கு செய்ய சொல்லியிருந்தால், பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லியிருந்தால் அதை நீர் அதெல்லாம் செய்வோம், அதெல்லாம் செஞ்சிடும். எங்கெங்க போகணும்? ஒரிசா பார்டர்ல ஒருத்தர் வல்லமை முகாம் நடத்துறாரு. அங்க ஒருத்தர் என்ன செய்கிறாரு? ஜெபம் நடத்துறாரு. அங்க கூட்டமா போதுங்க, அங்க போவோம். போக தயார், டிக்கெட் எடுத்து தயார், போக தயார், அங்க போய் முழுவதும் எல்லாம் நடத்த தயார், எல்லாமே தயார். பெரிய காரியங்களை செய்ய சொன்னார், நீர் செய்ய மாட்டீரோ? மாடா உழைக்கவா தயார், இந்த கொடும் வெயில்ல கொத்தனார் வேலை பார்க்கவா தயார், சாந்த கரைச்சி பூசவா தயார், எல்லா வேலைக்கும் தயார். ஏங்க, தப்பு கிடையாது, இந்த வேலைகளை எதையும் நான் தப்பா சொல்லலை, மன்னிக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஆனால் உங்களை ஆசீர்வதிக்க, உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்க அந்த வேலைகள் எல்லாம் கர்த்தர் காத்து கொண்டு இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. உங்களை முதலாளியாக்க, ஆமீன், பிறருக்கு கொடுக்கத்தக்கதாய் ஆசீர்வதிக்க தேவன் காத்திருக்கிறாரு. ஆமீன் சொல்லுங்க. பெரிய காரியத்தை செய்ய தயார். அவன் சொல்றான் தொடர்ந்து. அவர் என்ன சொன்னாரு அவங்கிட்ட? அவன் சொல்றான் பாருங்க, ஸ்நானம் பண்ணும்
அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடே சொல்லும்போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படி யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல அவன் சுத்தமானான். ஆமேன். ஏங்க, இவனுக்கு ஏன் குஷ்டரோகம் வந்துச்சு, எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது, தேவனுக்கு தெரியும், தேவ மனுஷனுக்கும் தெரியும். அதனால தான் வந்து கையை வச்சு தடவி சுத்தம் பண்ணலை. அதனால தாங்க எல்லாம் பண்ணுறதில்ல, கவனிக்கிறீங்களா? அதனால தான் ஜபம்லாம் இப்போ சில பேருக்கெல்லாம் ஜபம்லாம் அவசியம் கிடையாது. இப்போ சில பேருக்கு தேவையானது என்னங்க? மனம் திரும்புதல். இப்போ சில பேருக்கு தேவையானது என்னது? மனம் திரும்புதல். கர்த்தர் காத்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் காத்திருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. பெரிய காரியத்தை செய்ய வேண்டாங்க. ஒரு ஏழை விதவை 2 துட்டு தான் பணம் போட்டா. ஆமீன். ஆண்டவர் அவரை பாராட்டினாரா பாராட்டலையா? ஆமீன். இப்போ நீங்கள் வேலை பார்க்குறீங்க, மெஜரா கோட்ஸில் வேலை பார்க்குறீங்க, உங்கள் எம்டி வந்து உங்களை கூப்பிட்டு முன்னாடி நிறுத்துறார் இல்லையா? நிறுத்தி எல்லாரும் முன்னாடி 1000 பேர் முன்னாடி சொல்கிறாரு, இவன் சூப்பர் வேலைக்காரன்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அது மாதிரி அந்த ஏழை பெண்ணை பாராட்டுறாரு பாருங்க, எல்லாரையும் வச்சுட்டு பாராட்டுறாரு. இந்த பொண்ணு தான் சூப்பர், இவ போட்ட காணிக்கை தான் சூப்பருங்கிறார். ஆமாவா இல்லைங்களா? இந்த கணத்தை கொடுக்க அவர் காத்திருக்கிறார். உங்களுக்கு இந்த கணத்தை கொடுக்க அவர் என்ன செய்கிறார்? காத்திருக்கிறார். ஆமீன். பொருளாதாரத்தில் உதாரணங்களை வசனத்தை வாசிச்சுட்டு போக நேரம் இல்லை, சீக்கிரமாக சொல்கிறேன். யோவான் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 5000 பேருக்கு மேலே உள்ளவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். எல்லாரும் பசியா இருக்கிறாங்க, என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் என்ன செஞ்சாரு? சும்மா ஆசீர்வாதம் கொடுத்தாரா? நீங்க இப்ப ஆண்டவர் என்ன செய்தாரு? யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் என்ன செய்தார்? ஆண்டவர் 5000 பேருக்கு மேல என்ன கொடுக்கணும்? சாப்பாடு கொடுக்கணும். ஆமீன். சாப்பாடு கொடுக்கும்போது ஆண்டவர் வந்து எப்படிப்பட்டவர்? சர்வ வல்லவர், ஒன்றும் இல்லாமல் இருந்து எல்லாத்தையும் உருவாக்கக்கூடியவர். ஆமாவா இல்லைங்களா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன செய்தார்? மன்னாவை பொழிய வைத்தார், கொடுத்து சாப்பாடு கொடுத்தார். ஆமாவா இல்லைங்களா? என்னெல்லாமோ செஞ்சிருக்க முடியும் இல்லையா? செங்கடலை பிளக்கணும்னு அவசியம் இல்லை, செங்கடலுக்கு மேலே ஒரு பாலத்தை கட்டியிருக்க முடியும், ஒரே நிமிஷத்தில் ஒரு இதை உண்டாக்கி இருக்க முடியும், ஏதோ ஒன்று செஞ்சிருக்க முடியும். ஆனால் அவருடைய வழிகள் என்று ஒன்று இருக்கிறது. அவர் நமக்கு காத்திருக்கிறார். எதற்கு காத்திருந்தார்? இருக்கிற 5 அப்பம் 2 மீனை கொண்டு வந்து கொடுக்குறாங்களாம். ஆமீன் சொல்லுங்க. அதுக்கு அவர் காத்திருந்தார். உங்ககிட்ட என்ன இருக்கு கொண்டு வாங்க அப்படின்னா. ஆமீன் சொல்லுங்க. உங்ககிட்ட என்ன இருக்கு கொண்டு வாங்க அப்படிங்கிறது இங்க பணத்தை மட்டும் குறிக்கல. நல்லா கவனிக்கோங்க, இதை எதை மட்டும் குறிக்கல? பணத்தை மட்டுமே குறிக்கல. ஆமீன். உங்களை கொடுங்க, உங்கள் இருதயத்தை கொடுங்க, எல்லாத்தையும் அது குறிக்கிறது. கவனிக்கிறீங்களா? எல்லாத்தையும் அது குறிக்கிறது. எத்தனை பேருக்கு சாப்பாடு தேவை? 5000த்துக்கு அதிகமான பேர். ஒரு 10,000 பேர்னு வச்சுக்கோங்க. 10,000 பேருக்கு 2 அப்பம்னா எவ்வளோ ஆச்சு? 20,000 அப்பம் ஆச்சு. கொடுத்தது எத்தனை அப்பம்? 5 அப்பம். திரும்ப கிடைச்சது எத்தனை அப்பம்? 20,000 அப்பம். அதுவும் போக 12 கூட மிச்சம். ஆமீன். போட்டது 5 ரூபா, வந்தது 25,000 ரூபா. எவ்வளவு? நம்ம கணக்குப்படி சொல்லணும். 5 அப்பம், வந்தது 25,000 அப்பம் இல்லையா? போட்டது 5,000 ரூபா. எந்த பேங்க்லங்க அப்படி கொடுப்பான் சொல்லுங்க? ஏதாவது ஒரு பேங்க் காட்டுங்க, ஏதாவது ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியை காட்டுங்க. பாருங்க, ஆண்டவர் நல்லவர். ஆனால் அந்த 5 அப்பத்தை கொடுக்கிறதுக்கு அவர் காத்திருந்தார். ஆமீன் சொல்லுங்க. இது அப்பம் என்பது பணம் மட்டும் இல்லைங்க, உங்கள் வாழ்க்கையை குறிக்கிறது. பேதுரு படகை கொடுத்தான், மீன்களால் நிரப்பினார். ஆமீன் சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையை கொடுங்க, இருதயத்தை கொடுங்க, உங்கள் நேரத்தை கொடுங்க. ஆமீன். கர்த்தருக்கு ஊழியம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, துதி பண்ணுங்க, ஆராதனை பண்ணுங்க, முறுமுறுப்பை விடுங்க, குறை சொல்றதை விடுங்க. அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, இது சரியில்லை, அதெல்லாம் விடுங்க. உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க தேவன் காத்திருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையை உயர்த்த, பொருளாதாரத்தில் செழிப்பாக்க, உங்களை மேன்மையாக கொண்டு போக தேவன் காத்திருக்கிறார். அதான் காத்திருக்கிற தேவன். நீங்க நடந்தா அவர் ஓடுவார். நீ ஒரு வார்த்தை சொன்னா போதும். ஆமீன். உங்க இருதயத்தை பார்த்து, என் பிள்ளை உண்மையா மனம் திரும்பிட்டான், போதும்,
இவன் ஆசீர்வாதத்துக்கு யாராயிட்டான், அவன் தகுதியாயிட்டான். ஆமீன் சொல்லுங்க. கையை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சிறு பிள்ளையாக இருக்கிற காலம் வரைக்கும் அவனுக்கும் அடிமைக்கு வித்தியாசம் இல்லை. ஆனால் அவன் புத்திர சுவிகாரத்தை அடையும் போதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவனுக்கு ஒரு தகுதி வரும்போது. ஆமீன் சொல்லுங்க. ஏன்னா இப்போ தெரியும், இப்போ போய் இவனுக்கு இதை செஞ்சா இவன் இதை இப்படி நாசமாக்கிடுவான், இப்போ போய் இதை பண்ணால் இவன் இதை இப்படி கெடுத்துருவான், இப்போ போய் கொடுத்தா மறுபடியும் இவனுக்கு இப்போ 5000 ரூபா ஜெபம் பண்ணான், கொடுத்தா இவன் என்ன செய்வான், உடனே நேர டாஸ்மாக் தான் போவான். அவருக்கு தெரியும். உங்களுக்கு புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? ஆமீன் சொல்லுங்க. கர்த்தருக்கு கொடுங்க, கர்த்தருக்கு காத்திருங்க. ஆமீன். அதெல்லாம் விட அவர் உங்களுக்கு காத்திருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. அவர் உங்களுக்கு என்ன செய்கிறார்? காத்திருக்கிறார். ஒன்றுமே செய்யலைங்க. பேதுரு அழதான் செஞ்சான், அழதான் செஞ்சான் மனசில். ஆனால் துக்கம் வந்துட்டு, ஐயோ என் ஆண்டவரை மறுதளிச்சிட்டேன்னு அழதான் செஞ்சான். என்னங்க செஞ்சார்? பொழைச்சி போன்னு சொன்னாரா? இல்லை, கூட்டு வந்து அப்போஸ்தலன் ஆக்கி, ஆமீன், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்னு சொன்ன வாக்கை, ஆமீன், அவனுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றி அவன் வார்த்தையின் மூலமாக பிரசங்கத்தை செய்து, ஆமீன், ஒரே பிரசங்கத்தில் 3000 பேரை ரட்சிக்க வைத்து அப்போஸ்தலர் என்கிற பட்டத்தை கொடுத்து, ஆமீன், இன்றைக்கு வரைக்கும் பேதுருவை கனப்படுத்தி வைத்திருக்கிறார். அவன் அதுக்கு என்னங்க செஞ்சிட்டான்? ஒன்றுமே செய்யலை. மனம் திரும்பினான், அழுதான். ஆண்டவரை மறுதளிச்சிட்டேனே, இந்த அன்பான தேவனை விட்டுட்டேனே, இந்த நல்லவரை நான் விட்டுட்டு எங்கே போயிட்டேன் அப்படின்னு அவனுக்கு உள்ளத்தில் என்ன வந்துச்சு? ஆண்டவர் பார்த்தாரு, போதும் போதும், இனிமே இவன் கையில் பிரசங்கத்தை கொடுத்தா, இனிமே அவன் கையில் வல்லமையை கொடுத்தா, இவன் போவான், சுகமாக்குவான், ஊழியம் பண்ணுவான், பிரசங்கம் பண்ணுவான் என்பது யாருக்கு தெரிஞ்சு போச்சு? தேவனுக்கு தெரிஞ்சு போச்சு. இல்லைன்னா அவருக்கு தெரியும், இல்லை இவனுக்கு என்னத்தை கொடுத்தாலும் மறுபடியும் கடலுக்கு போய் வலைய போடுவான், மீனை பிடிப்பான், ராத்திரி முழுசும் கஷ்டப்படுவான், இவன் புத்திக்கு ஒன்றும் கிடைக்காது. இவன் புத்திக்கு என்ன கிடைக்காது? இவனுடைய புத்திக்கு ஒன்றும் கிடைக்காது. அப்படிதானுங்க. பேதுரு ராத்திரி முழுதும் கஷ்டப்பட்டு எதுவும் கிடைச்சதா? ஒன்றும் கிடைக்கல. ஆனால் ஆண்டவருக்கு படகை கொடுத்தான் பாருங்க, கிடைச்சது. மனம் திரும்பினான் பாருங்க, அப்போஸ்தலர் பட்டம் கிடைச்சது. மனுஷனை பிடிக்கிறவனாய் மாற்றினார், கர்த்தர் உங்களையும் மாற்றுவார். அவர் காத்திருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை உயர்த்துவார், என்னை ஆசீர்வதிப்பார், என்னை பெருக பண்ணுவார். ஆமீன். நேரத்தை கொடுங்க, உங்களுக்கு கொடுங்க, ஜெபிங்க, துதிங்க, வேதம் வாசிங்க, எல்லாவற்றுக்கும் மேலே கீழ்ப்படியுங்க, மனம் திரும்புதலுக்கு ஒப்பு கொடுங்க. மிகப்பெரிய ஆசீர்வாதத்தோடு கர்த்தர் உங்களுக்காக காத்திருக்கிறார். நிச்சயமாய் உங்களுக்கு நடக்கும். நாம் எல்லாரும் எழுந்திருப்போம்.